இப்போ வேல்முருகன் வந்து கடைசியாக பேசின வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி சின்ன பசங்கள்லாம் வச்சு திட்டுறாங்க. உங்கள் லெவலுக்கு சின்ன பசங்களை வச்சு தான் திட்டணும், சின்ன பசங்களை வச்சு தான் பதில் கொடுக்கணும். அந்த சின்ன பசங்க சிறப்பாக செய்கிறாங்க, ஆனால் அதையும் சொல்லி கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து வேடிக்கையாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்கள மேடை ஏற்றி அவங்களையும் அவங்களுடைய பெற்றோரையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயத்த விளம்பரம்னு நீங்கள் பேசுவீங்க. வர்றவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வரதுக்கு கூட்டி கொடுக்கலாம்னு நீங்கள் பேசுவீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய மானமுள்ள ஒரு தலைவர், திமுகவில் இருக்கக்கூடிய மானமுள்ள ஒரு தலைவர் அதை தட்டி கேட்டாரா? தான் செய்யக்கூடிய தான் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காரு, ஒரு நடிகராக இருக்காரு, அந்த நடிகர்ன்ற ப்ரொஃபஷனில் டாப்பில் இருக்காரு. அதை தியாகம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வராரு. சொர்க்க வாழ்க்கை சார். அதை விட்டுட்டு நான் மக்கள்கிட்ட அரசியல் பண்ண வரேன், மக்களுக்கான அரசியல் நான் எடுத்து சொல்கிறேன், மக்களுக்கு நான் நல்ல விஷயங்களை எடுத்து கூறுறேன், இங்கே இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படணும், என்னுடைய ரசிகர்களை நான் அரசியல் படுத்துறேன், இத்தனை லட்சம் இளைஞர்களை என் பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு வராருல, அது தியாகம் இல்லையா? இதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த தலைவர்கள் போட்ட விதையில இன்னைக்கு வந்து முளைச்ச மரத்துக்கு கீழே நிழல்ல நின்றுட்டு இருக்கீங்க. ஊழல் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோக்கம். அதனால உங்களுக்கு கட்சி கூட கம்பெனியா தான் தெரியும். இவர் சொல்றாருல, நான் இவ்வளவு பண்ணப்பா, இதெல்லாம் சொல்லி நீங்க வந்து ஆட்சியில் வரலாமே, அதிகாரத்தில் வரலாமே அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இவங்க இப்போ ஆட்சியில் தானே இருக்காங்க. கரண்ட்ல முன்னாடி இருந்ததெல்லாம் கூட கரண்ட்ல 4 வருஷமா ஆட்சியில் இருக்காங்கல்ல. இந்த 4 வருஷமா நான் பொற்கால ஆட்சியை கொடுத்துருக்கேன், எவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேன், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க நீங்க கேட்கலாம்ல. பெரியாரை பயன்படுத்துகிற அளவுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒருத்தர் எடுத்துட்டாரு, அவர் பின்னாடி இளைஞர்கள்லாம் போகிறாங்க, இந்த மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி போகிறாங்கன்னு வைத்தறிச்சல், வேற ஒன்றுமே கிடையாது. இவங்க கிட்ட ப்ராக்ரெசிவாக செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர். ஊழல் பண்ணி ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சிக்கு வந்தும் ஊழல் பண்ணியாச்சு, திரும்பவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க. இதை உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இன்னைக்கு தாவேகாவை திமுக தொடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா வந்து சில இடங்களில் நமக்கு வந்து ஜீர்ணிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளை மீறி அவுட் பஸ்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவுட் பஸ்ட் ஆகி திமுக காரங்க பேசுறதும் காவல்துறை ஏவி விடுறதும் இதுதான் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அவங்க கண்டுக்காதீங்க விட்டு போனா அதிமுக சொன்னாங்கல்ல, தாவேகாவை தொடாதீங்க, பாஜகவும் தொடர்றது இல்லைல்ல, வாங்க கூட்டணிக்கு வாங்க கூட்டணி வாங்க. ஏன் தெரியுங்களா? இவங்களை தொட்ட கெட்ட. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போது சமீபத்தில் வந்து டிவிகேவில் மருத்துவ அணி அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, என்ன பர்பஸுக்காக இந்த மருத்துவ அணி? ஆக்சுவலாக நிறைய இடத்துல இந்த மருத்துவ முகாம்கள்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு டைப்போட இல்லைனா ஏதோ ஒரு என்ஜிஓட இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோட வந்து போயிட்டு பேசி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி மக்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்கள் போகிறதா இருக்கட்டும், மருத்துவத்துறையில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள், இப்போ நிறைய காப்பீடுகள்லாம் கூட இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஏழை மக்களுக்கு வந்து அந்த காப்பீடு இருக்குது, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் இருக்குது, இல்லைன்னா கணவனை இழந்தவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். மருத்துவத்துறையில் ஹார்ட் ஆப்ரேஷன்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்துக்குமே திட்டங்கள் இருக்குது. அரசு மருத்துவமனைகளில் மக்கள் அவங்களுடைய அப்ரோச் அது வந்து அவங்களுக்கு தெரியாது, அந்த இயலாமை அந்த தெரியாமை இருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்காக இந்த ஒரு மருத்துவர் அணி அப்படின்றத வந்து கட்டமைக்கிறதா நான் பார்க்குறேன். இதை வந்து சின்ன பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் பயன்பெறும் இதில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். பயிலகம் ஆரம்பிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் பிரிவு ஆரம்பித்து சட்ட ஆலோசனை நிறைய இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மருத்துவ அணியும் வந்து கட்சியுடைய அடுத்த கட்ட மக்கள் பணிகளுக்கு சேவைகளுக்கு வந்து உதவும் நான் பார்க்குறேன். இப்போது டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தானே சோஷியல் மீடியா டீம். விஜய் சார் வந்து லியோ படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், சோஷியல் மீடியாவில் ரொம்ப கோபம் அதிகமாக இருக்குது, அவ்வளோ கோபம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வேல்முருகன் வந்து சமீபத்தில் விஜய் அவர்களை பற்றி பேசினதுக்கப்புறம் டிவிகேனுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸனுடைய கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிருக்கு. எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இல்லை, அது ஒரு 50% நான் எதிர்பார்த்த விட கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசின வார்த்தைகளும் அவர் உடல் மொழியும் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. அவர் வந்து ஆக்சுவலாக திமுக எம்எல்ஏ திமுக என்ன சொன்னதோ அதை வந்து சிறப்பாக செஞ்சார். அந்த செஞ்சதை தாண்டி அவர் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கார்.
ஏன்னா அவர் இன்னும் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அல்டிமேட்டாக சொல்லுங்கள், கடைசியாக வந்து சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் பேசினதுக்கும் அப்பாவு அவர்கள் ரியாக்ட் பண்ணதுக்கும் அதற்கு சர்ச்சையாக சில நியூஸ் வந்தது. அதை மட்டும்தான் நம்ம வேல்முருகனை பற்றி பேசியிருப்போம். இல்லைனா டோல்கேட்டில் சண்டை போட்டு அதை அடித்து உடச்சி இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டதா வேல்முருகன் அவர்களே தெரியும். இப்போ வந்துட்டு எனக்கு 45 வருஷமாக எனக்கு வரலாறு இருக்குது, நான் 40 வருஷமாக ஆயுதம் ஏந்தி போராடின இனக்குழுக்கள் கூட நான் வந்து பழக்க வச்சுருந்தேன், எவ்வளவு வழக்குகளை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் தற்பெருமை பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா? இது இங்கே வந்து யாரையோ ட்ரிகர் பண்ண அவர் வந்து தூண்டுறாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, பசங்க வந்து கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு வராங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நான் எதிர்பார்த்ததை விட இது கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபம் அப்படின்றது அண்ணன் வந்து பக்குவப்படுத்தியிருக்காரு. ஏன்னா முன்னாடியெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, ரஜினியே நான் பார்த்தேன், நான் வந்து விஜயகாந்தை எதிர்த்தேன் அப்படின்னு. ட்ராக் ரெக்கார்டே பாருங்க, எல்லா நடிகர்களையும் எதிர்த்து அதில் வந்து விளம்பரம் தேடி அதில் ஃபேம் வாங்குறது தான் வந்து இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டாகவே இருக்கு. இது அவரே வாக்குமூலமாகவே கொடுக்குறாரு. இதை தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ட்ரிகர் பண்ற மாதிரி அடுத்து இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு, அடுத்து ஒரு முறை பேசுறாரு, இன்னொரு மேடையில் போய் நின்று பேசுறாரு. அண்ட் தென் அதெல்லாம் பிரச்சனையாகி போக்சோ வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசவே இல்லையே, நான் விஜயை பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி. இதை பற்றி அவங்க கட்சியாளர்கள் கூப்பிட்டு ஒரு விவாத மேடையில் விவாதம் நடத்தினா எங்களுடைய தலைவர் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு, மிரட்டும் தோணியில் பேசுகிற அளவுக்கு வந்து அந்த விவாதம் போகிற அளவுக்கு தான் அவங்க இருக்கு. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி அதுலேருந்து வெளிச்சம் தேடிக்கணும், அந்த வெளிச்சத்தில் நம்ம ஆதாயம் அடையணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதை நோக்கி மட்டும்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்போ வேல்முருகன் கடைசியா பேசின வரைக்குமே பார்த்தீங்கன்னா, மேடையில் ஏறி சின்ன பசங்கள்லாம் வச்சு திட்டுறாங்கன்னு. உங்க லெவலுக்கு சின்ன பசங்களை வச்சு தான் திட்டணும், சின்ன பசங்களை வச்சு தான் பதில் கொடுக்கணும். அந்த சின்ன பசங்க சிறப்பாக செய்கிறாங்க, ஆனால் அதையும் சொல்லி கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் வந்து வேடிக்கையாக இருக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்கள மேடை ஏற்றி அவங்களையும் அவங்களுடைய பெற்றோரையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயத்த விளம்பரம்னு நீங்கள் பேசுவீங்க. வர்றவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வரதுக்கு கூட்டி கொடுக்கலான்னு நீங்கள் பேசுவீங்க. அந்த பெற்றோர்களுக்கு கோவம் வராதா? அவங்களுக்கு சுயமரியாதையோ இல்லை வந்து இப்போ பகுத்தறிவோ கிடையாது அவங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தானே அவங்களும். திமுகவில் இருக்கக்கூடிய மானமுள்ள ஒரு தலைவர், திமுகவில் இருக்கக்கூடிய மானமுள்ள ஒரு தலைவர் அதை தட்டி கேட்டாரா? என்னையா, நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க போன முறை 2021 இவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, அவங்கள இவ்வளோ கொச்சையா பேசுறீங்க. ஒரே ஒரு மானமுள்ள திமுக காரன் கேட்டானா? அதை இல்லை, பேச சொன்னதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அதை தாங்க சொல்கிறேன். இப்போ அவங்க பேச சொன்னதா பேசிட்டாரு, அதனால யாரும் வாய் திறக்கல. இல்லைன்னா எல்லாரும் குதிச்சிருப்பாங்க. கனிமொழி எங்கே போனாங்க? இதெல்லாம் வந்து பெண்களுக்கு மீதான ஒரு தாக்குதல் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழக மக்களே இழிவுபடுத்துற வேலை இல்லையா அது? இப்படி பேசின ஒருத்தருக்கு எதிர்வினை வரத்தான் செய்யும். இது எல்லா பக்கத்துல வரணும்னு சொல்றேன். திருமாவளவன் என்ன சொன்னாரு? அவர் பேச்சில் தவறு இருக்கு, அவர் திருத்திக்கணும், இப்படி பேசக்கூடாதுன்னு அவர் சொன்னாரா? பேசினார், ஒரு பேட்டி கொடுத்தாரு, அவர் பேச்சை பத்தி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு. திமுக ஒருத்தர் பேசினாங்க இதை பத்தி. இங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒருமையில ஒரு வார்த்தையோ ஒரு பதிவை போட்டுட்டாங்கன்னா அப்படியே பொங்குறாங்க. இங்க ஒருத்தர் அவ்வளவு கொச்சையா பேசிட்டு அதை நியாயப்படுத்தி திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி கேட்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு? திமுக இருக்கு. நான் கேட்கிறேன், திமுக நீ சுயமரியாதை பேசுறீங்கல்ல, பகுத்தறிவு பேசுறீங்கல்ல, இதை பகுத்தறிஞ்சு இவர் செய்தது தவறுன்னு யாராவது சுட்டி காட்டுறீங்களா? இந்த பக்கம் திரும்பி மேடையில ஏறுற மேடையெல்லாம் பயன்படுத்துறது. திமுக நடிகர்களை வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சினிமா நடிகர்கள் இல்ல, திமுக நடிகர்கள். இவங்க திமுகவுக்காக நடிக்க வந்துடுறாங்க மேடைக்கு. அதுலேயும் மேடையும் மைக்கும் கிடைச்சா போதும், அந்த மைக்கை முழுங்கிடுவாங்க போல. ஏறி நின்றுட்டா இவங்க போதைக்கு விஜயண்ணா தான் ஊருகா. அவரை தொடாமல் இறங்கவே மாட்டாங்க யாரும் மேடையிலேருந்து. லியோனின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ. எப்பா சாமி, வாயை திறந்தாலே ஆபாசம் தான். கதறாரு, நீங்கள் பாராட்டுங்க, உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன், எல்லாம் ஓகே, நானும் ஒரு ஆசிரியர் தான் சொல்லிட்டு அடுத்து ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. அவர் பேசுனது சமீபத்து மேடையில் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயத்தெல்லாம் மேடையில் பேசுறது. இதெல்லாம் ஒரு ஆசிரியர் பேசக்கூடிய வேலையா? இவங்கெல்லாம் திமுக நடிகர்கள். இவங்க சினிமா நடிகர்கள்லாம் இல்லை, திமுக நடிகர்கள். நடிகர் பின்னாடி போவாத. நேற்று வரைக்கும் கூத்தாடிட்டு இன்னைக்கு ஒருத்தர் அரசியலுக்கு வந்து அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருமா அப்படின்னா, இங்கே ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராக அவர் வரைக்கும் ஒருத்தர் நடிகராக கூத்தாடியாகவே இருந்தார், அவர் பின்னாடி போகிறீங்களா? அதெல்லாம் மட்டும் ஏற்றுக்க முடியுதா? அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? இங்கே ஒரு தொழிலில் இருக்கேன், அந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் அரசியலுக்கு வர, மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்கிறவர் விமர்சிக்கிறீங்க. அரசியலில் இருந்துக்கிட்டு, ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதே தொழிலை, சினிமா தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? திமுக குடும்பம் எத்தனை சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க? சன் டிவி யாருது? ரெட் ஜெயண்ட் யாருது? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் நான் இருக்க ப்ரொஃபஷனலை விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக அரசியல் வரேன், 2 படங்களை நான் பயணிக்க மாட்டேன், ஒரே இலக்கு தான், ஒரே பயணம் தான், அரசியல் தான் என்னுடைய பயணம் சொல்லி வராருல, அவரை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் என்ன ஒரு தார்மீகம் இருக்குது? ஓகே, இதை பாருங்க. திமுக மேலேயும் ஒரு தனி மனிதனா கூட தமிழுக்காக, சாதி ஒழிப்புக்காக, மத நல்லிணக்கத்திற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் நான் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணேன், ஒரு அறக்கட்டளை இருந்தேன்,
இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இது போதாது, நான் தனி மனிதனாக இருக்க விரும்பவில்லை, ஒரு நிறுவனத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். அப்ப தனி மனித வீச்சை காட்டிலும் நான் ஏற்படுத்த போகிற நிறுவனம் இன்னும் அதிகமான விளைவுகளை, தாக்கத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உங்களை பத்தி பேசலாம். எதுவுமே இல்லையே. கட்சியை வந்து நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. சொன்னவர் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசின மாதிரி 2ஆம் கட்ட பேச்சாளரோ 3ஆம் கட்ட பேச்சாளரோ கிடையாது. திமுகவினுடைய நீலகிரி தொகுதி எம்பி, நீலகிரி தொகுதி துணை பொதுச் செயலாளர், கட்சிக்குள்ள துணை பொதுச் செயலாளர். கட்சியை வந்து நிறுவனம் அப்படிங்கிற விமர்சனம். முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய ஒரு முக்கிய தூண், ஒரு கலைஞர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர், நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர் தான், சித்தாந்தம் பேசக்கூடியவர் தான், கொள்கைகள் பேசக்கூடியவர் தான். ஆனால் சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இந்த பேட்டியில் வந்து எனக்கு ரொம்ப முரண் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல வந்து அவர் தியாகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. அதை வந்து நான் குறிப்பிட விரும்பல. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் ஆகிற வரைக்கும் உதயநிதி நடிச்சுட்டு தான் இருந்தார், சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ வரைக்கும் ரெட் ஜெயின்ஸ் மூவி அவங்க குடும்பத்தை சார்ந்தது தானே. உதயநிதிக்கு இல்லை அப்படின்னாலும் ஒய்ஃப் பேர்ல குடும்பத்தை சார்ந்தது தானே, தொழில் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்க என்ன தியாகம் பண்ணிட்டா இங்கே வராங்க? தான் செய்யக்கூடிய, தான் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காரு, ஒரு நடிகராக இருக்காரு, அந்த நடிகர்ன்ற ப்ரொஃபஷனில் டாப்பில் இருக்காரு. அதை தியாகம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வராரு. சொர்க்க வாழ்க்கை சார். அதை விட்டுட்டு நான் மக்கள்கிட்ட அரசியல் பண்ண வரேன், மக்களுக்கான அரசியல் நான் எடுத்து சொல்கிறேன், மக்களுக்கு நான் நல்ல விஷயங்களை எடுத்து கூறுறேன், இங்கே இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படணும், என்னுடைய ரசிகர்களை நான் அரசியல் படுத்துகிறேன், இத்தனை லட்சம் இளைஞர்களை என் பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு வராருல, அது தியாகம் இல்லையா? இதற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த தலைவர்கள் போட்ட விதையில் இன்னைக்கு வந்து முளைச்ச மரத்துக்கு கீழே நிழலில் நின்றுட்டுருக்கீங்க. ஊழல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோக்கம். அதனால் உங்களுக்கு கட்சி கூட கம்பெனியாக தான் தெரியும். இவர் ஏதோ NGO நடத்தினாரா இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணாரான்னா மத நல்லிணக்கத்துக்கு என்ன பண்ணாருன்னு கேட்குறாரு. இஃப்தார் நோன்பு யார் நடத்துனது? இது வரைக்கும் திமுக நடத்திருக்கா? யாரோ நடத்துகிற ஒரு இஃப்தார் நோம்பில் போயிட்டு உட்காந்து கஞ்சி குடிச்சு நீங்கள் ஷூட்டிங் மட்டும் வருவீங்க. இவர் சொந்தமாக அவர் தலைமையில் ஒரு இஃப்தார் நோம்பு நடத்துகிறார், அரசியல் சாயம் இல்லாமல். இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை உண்ணாவிரதம் இருந்தது யார்? எப்படி 2 பக்கம் யாருக்குள்ளே வச்சுட்டு இங்கே படுத்து எழுந்து போர் நின்றுடுச்சுன்னு போய் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி உண்ணாவிரதம் நினச்சிங்களா? பேசும்போது இவ்வளோ மூத்த தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரியாமல் ஏதாவது வந்து பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. அதுலேயும் தளபதி விஜய் அவர்கள்னு பேர் எடுத்தாலே பதற்றம். ஏன் இவங்களுக்குலாம் பதற்றம் வருது அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் கூட பாருங்கள், ரோட்டில் போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேளுங்க. நீங்கள் யாரும் பெருசாக மைக்கெல்லாம் போடுவோன்னா சும்மா போய் பேசுங்க. யாருக்கு இப்போ 26 விஜய் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. 4 பேரில் 2 பேராவது சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டு இருக்குன்னா அதில் 3 ஓட்டு. அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க, தளபதிக்கு ஓட்டு போடு, 2026 தாவேக்காவுக்கு ஓட்டு போடு, விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுன்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பெற்றவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி அரசியலில் இளைஞர்களுடைய பங்கு இருக்குது. இதை மாற்றிட்டார். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இவர் சொல்கிறார்ல, நான் இவ்வளோ பண்ணப்பா, இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து ஆட்சியில் வரலாமே, அதிகாரத்தில் வரலாமே அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இவங்க இப்போ ஆட்சியில் தானே இருக்காங்க. கரண்ட்டில் முன்னாடி இருந்ததெல்லாம் கூட கரண்ட்டில் 4 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்கல்ல. இந்த 4 வருஷமாக நான் பொற்கால ஆட்சியை கொடுத்துருக்கேன், எவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேன், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க நீங்கள் கேட்கலாம்ல. மேடை ஏறினா கண்ணாமனான்னு பேசுறது, வரவன் போகிறவங்களாம் முதலமைச்சர் ஆகலாம்னு ஆசைப்படுறான்னு அந்த வைத்தறிச்சலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அதான் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. திட்டங்கள் அறிவிச்சு தானே 2026 200 தொகுதிகளை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டீங்களா? அது எப்படிங்க? அது ஆரம்ப கால ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் 90% வந்து நிறைவேற்றிட்டுன்னு சொல்லுவீங்க. அதற்கப்புறம் அது 70% ஆகும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மாதம் ஆரம்பத்திலேயே 1000 ரூபாய் கொடுக்கல. நீங்கள் அதையும் ஏமாத்துறீங்க. அதான் இப்போ அண்ணா 2 நாள்லேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து முழுசாக கொடுக்கல, எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் அறகுறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, நாங்கள் திரும்பவும் ஆள் சேர்க்குறோம் அப்படின்னீங்க. விடுபட்டவங்களாம் சேர்க்குறேன். நீங்கள் பல லட்சம் பேரை திரும்பவும் சேர்த்தீங்க. அப்போ முதல்ல 10 லட்சம் பேரை விடுபட்டது, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு என்ன நீங்கள் போட்டு நீங்கள் போனஸ் திரும்ப கொடுக்க போகிறீங்க? இத்தனை மாதம் நான் கொடுக்காம விட்டப்பா, இந்த எடுத்துக்கலாம் கொடுக்க போகிறீங்க. ஏதோ திமுக சொத்துலேருந்து எடுத்து கொடுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. மக்களுடைய வரி பணத்தை கையாளுறதுக்கு தான் அரசு. நீங்கள் அதை தூக்கி இந்த மாதிரி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லை. நீங்கள் வர்றதுக்கு நேரடியாக லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்துனீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி மட்டும்தான் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. எதை கேட்டாலும் 1000 ரூபாய் கொடுத்தேன், ஃப்ரீ பஸ் கொடுத்தேன், அதை கொச்சையாக பேசுறதே அவங்க கட்சிக்காரங்க தான். அதை கேட்க மாட்டாங்க யாரும். ஓசி பஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்கறது, இதெல்லாம் யார் பேசுறது? அவங்க கட்சியில் இருக்க மூத்த தலைவர்களுடைய பிள்ளைகள் பேசுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்பாரா ஆராசா? இதெல்லாம் கொள்கைகளா? என்ன கொள்கை இருக்குன்னு கேட்டாரு. ஏன் நீங்க மட்டும் தான் பெரியாரை பேசணுமா? நீங்க மட்டும் தான் அம்பேத்கரை பேசணுமா? பேரளவுல மட்டும் நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் பயன்படுத்துறீங்க. பேரளவுல கூட நீங்க அம்பேத்கரை பயன்படுத்துறதுல, அது வேற விஷயம். பெரியாரை பயன்படுத்துற அளவுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒருத்தர் எடுத்துட்டாரு, அவர் பின்னாடி இளைஞர்கள்லாம் போறாங்க, இந்த மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி போறாங்கன்னு வைத்தறிச்சல், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க கிட்ட ப்ராக்ரெசிவாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர்.
ஊழல் பண்ணி ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சிக்கு வந்தும் ஊழல் பண்ணியாச்சு, திரும்பவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க. இதை உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து உருவெடுத்துட்டார். அதை இவங்களால பொறுத்துக்க முடியல. முதல்வர்லேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்னைக்கு வந்து அலறான். திமுகவுடைய கோர் ஓட்டு உடையுது. இது நிறைய பேர் சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுடைய கோர் ஓட்டு உடையுது. இதுதான் யதார்த்தம். இது நீங்க போற போக பார்க்க போறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம், 22 விஜய் சாரனுடைய பர்த்டே, என்ன பிளான், ஏதாவது ஸ்பெஷல் பிளான் ஏதாவது இருக்கா? இல்ல, கொடுத்துட்டு போவோம். அது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு திருவிழாவாக கொண்டாடுறதா தான் பிளான் பதர். ஒரு மாவட்டத்துலையும் ஒரு தொகுதியிலையுமே வந்து அவருடைய இந்த பிறந்தநாளை வந்து ரொம்ப சிறப்பான பிறந்தநாளாக கொண்டாடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய நலத்திட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பிறந்தநாள் இதில் வந்து மீட்டிங்ஸை போட்டு அங்கே வந்து குடியும் கூத்தாளமாக அங்கே வந்து ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி போட்டு ஆடுறது, இந்த மாதிரியாக தான் தலைவர்களுடைய பிறந்தநாளை பார்த்துருப்போம். இங்கே அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் போகும், நிறைய மக்கள் பயன்பெறக்கூடிய விதத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். சமீபத்தில் கூட சென்னையில் ஐ திங்க் டெய்லர் மிஷின்ஸ்லாம் வந்து சிலர் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான நலத்திட்டங்கள் நிறைய நடக்கும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, விலையில்லா உருந்தகம் டெய்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக நடக்கும். தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் வந்து பசி இல்லாத ஒரு நாளாக வந்து அதை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 22 என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சிறப்பாகவே நடக்கும். எல்லாரும் அலறக்கூடிய விஷயத்துல நடக்கும். நிறைய பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வர வைக்கிறதுக்கு எதுவும் அந்த மாதிரியான இல்லை, அவங்க தொடாமல் அதாவது தாவேக்காவை திமுக தொடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா வந்து சில இடங்களில் நமக்கு வந்து ஜீர்ணிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளை மீறி அவுட் பஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவுட் பஸ்ட் ஆகி திமுக காரங்க பேசுகிறதும் காவல்துறை ஏவி விடுறதும் இதுதான் நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க கண்டுக்காதீங்க விட்டு போனான்னு அதிமுக சொன்னாங்கல்ல, தாவேக்காவை தொடாதீங்க, பாஜகவும் தொடர்றது இல்லைல்ல, வாங்க கூட்டணிக்கு வாங்க. ஏன் தெரியுங்களா? இவங்களை தொட்ட கெட்ட. இப்போ கூட சமீபத்தில் திருவொற்றியூரில் தாவேக்காவில் வந்து வெளியே வந்து திமுகவில் இணைகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல, அந்த ட்ராமா 24 மணி நேரத்துக்கு உள்ளவே அந்த ட்ராமா உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீ பேசின உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும், நீ பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிற மரியாதை காப்பாற்றிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவேக்காவை விமர்சிக்காமல் இருக்காங்க. அதையே உடனே பாருங்கள், விமர்சிக்கவே இல்லை, இவங்கெல்லாம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக சைடில் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ பேசுகிற அடி வாங்குற, அவங்க எப்போ பேசுகிறாங்களோ அப்போ அடி வாங்குவாங்க. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.